அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். 2 பேதுரு 2:2. பொதுவாக திருச்சபைக்கான எதிர்ப்பு வெளியிலிருந்து, அதாவது உலகத்தாரிடமிருந்து வரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த அதிகாரத்தில் அது சபைக்கு உள்ளிருந்து வரும் சீர்கேடு என்று சொல்கிறார். இயேசுவை அறியாதவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுவதில்லை, மாறாக சத்தியத்தை அறிந்தவர்களின் கெட்ட நடக்கையினால் தான் அது தூஷிக்கப்படுகிறது என்பதை சொல்கிறார். அவர்கள் யார் என்று அவர் சொல்லும்போது, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிற கள்ளத்தீர்க்கதரிசிகள், கள்ளப்போதகர்கள் என்று சொல்கிறார். இங்கே அவர் சொல்கிற கெட்ட நடக்கைகள் என்பது இது சாதாரண தவறுகளை குறிப்பதில்லை. இது இச்சையடக்கமற்ற தன்மை அல்லது வெட்கத்தை இழந்த வாழ்வை குறிக்கிறது. யார் பார்த்தால் எனக்கென்ன, என்னை யார் என்ன செய்துவிட முடியும் என்கிற திமிர் பிடித்த போக்கை குறிக்கிறது. பேதுருவின் நாட்களில் அநேக கள்ள போதகர்கள் தேவன் கிருபை உள்ளவர், எனவே நாம் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று போதித்தனர். தேவன் நம்மை முன்குறித்து விட்டார், எப்படியாவது நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் செய்யும் சிறு தவறுகளை கண்டுகொள்ள மாட்டார் என்று போதித்தார்கள். பேதுரு இதை குறித்து சொல்லும்போது அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் என்று சொல்கிறார். பாவம் செய்வது பலவீனம், ஆனால் அந்த பாவத்தை நியாயப்படுத்துவதும், அதை பற்றி வெட்கப்படாமல் இருப்பதும், அதையே திரும்ப திரும்ப செய்வதும் கெட்ட நடக்கை. அது மிகவும் ஆபத்தானது. ஒரு சபையில் ஒரு மூத்த விசுவாசியோ தலைவரோ இப்படி பயமில்லாமல் பாவம் செய்தால் மற்றவர்களும் அதை பார்த்து அவரே இப்படி செய்கிறார், நாம செஞ்சா என்ன என்று அவரை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். எனவே நாம் செய்யும் சிறிய அஜாக்கிரதைகள், தவறுகள் நம்மை பார்க்கும் நம்முடைய பிள்ளைகள் அல்லது புதிய விசுவாசிகளுக்கு பெரிய பாவத்தை செய்வதற்கான ஒரு தைரியத்தை கொடுத்துவிடும். நாம் இதை ஆரம்பத்திலேயே ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் அது பழகி போகும். இறுதியில் இது தப்பே இல்லை என்ற நிலையை நாம் அடைந்து விட்டால் மீண்டும் மனம் திரும்புவது மிக கடினமான காரியம். கர்த்தர் சாதாரண ஜனங்களை விட சத்தியத்தை அறிந்தவர்கள் மீதும் ஊழியம் செய்பவர்கள் மீதும் அதிக கண்டிப்பாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட நடக்கைகள் காணப்படுகிறதா?